நாட்டிலேயே இந்த ஒரு ரயிலில்தான் பயணிகளுக்கு இலவச உணவு. 3 வேளை உணவும் இலவசம். மகாராஷ்டிரா நாந்தேட்டில் இருந்து பஞ்சாப் அமிர்தசரஸ் வரை இயக்கப்படும் சச்கண்ட் ரயிலில் 12,715 29 ஆண்டுகளாக 3 வேளை இலவச உணவு வழங்கப்படுகிறது. இந்திய போக்குவரத்துகளில் பெரும்பான்மையான மக்கள் விரும்பும் பயணம் ரயில் பயணம். வசதியாகவும் குறைந்த கட்டணத்திலும் ரயிலில் பயணம் மேற்கொள்ளலாம். இதனால் நடுத்தர குடும்பத்தினர் பெரும்பாலும் நீண்ட தூர பயணத்திற்கான தங்களது முதல் தேர்வாக ரயிலை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார்கள். இந்தியா முழுக்க அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் ரயில்களில் ஒரு நாளில் சுமார் 2.5 கோடி பேர் பயணிக்கின்றனர். இதற்காக இந்திய ரயில்வேயில் சொகுசு ரயில், அதிவிரைவு ரயில், விரைவு ரயில் என சுமார் 13,452 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பொதுவாக அனைத்துவித ரயில்களிலும் பயண நேரத்தில் சிறுதீனி உட்பட தின்பண்டங்கள் விற்கப்படும். அதேபோல் வெகு தூரம் செல்லும் ரயில்களில் பயணச்சீட்டு முன்பதிவின் போதே உணவும் சேர்த்து முன்பதிவு செய்யப்படும். அப்படி உணவையும் முன்பதிவு செய்து பயணிப்பவர்களுக்கு காலை, பகல், இரவு என 3 வேளை உணவும் இந்திய ரயில்வே சார்பில் வழங்கப்படும். ஆனால் கடந்த 29 ஆண்டுகளாக இந்தியாவில் ஒரு ரயிலில் மட்டும் காலை, பகல், இரவு என 3 வேளையும் இலவச உணவு வழங்கப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாந்தேட் நகரத்தில் இருந்து பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வரை இயக்கப்படும் சச்கண்ட் ரயிலில்தான் 12,715 பயணிகளுக்காக 3 வேளை இலவச உணவு வழங்கப்படுகிறது. அமிர்தசரஸில் உள்ள ஸ்ரீ ஹர்மந்தர் சாஹிப் குருத்வாராவுக்கும் மகாராஷ்டிரா மாநிலம் நாந்தேட் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஹசூர் சாஹிப் குருத்வாராவுக்கும் இடையே இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. சுமார் 2000 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் இந்த ரயில் மொத்தம் 39 ரயில் நிலைய நிறுத்தங்களுடன் 33 மணி நேரம் பயணிக்கிறது. இதில் 6 நிறுத்தங்களில் இந்த ரயிலில் இலவச உணவு வழங்கப்படுகிறது. அதன்படி புது டெல்லி, போபால், பர்பானி, ஜல்னா, அவுரங்காபாத் மற்றும் மராத்வாடா ஆகிய ரயில் நிலையங்களில் சச்கண்ட் ரயில் பயணிகள் தங்கள் உணவை பெறலாம். பெரும்பாலும் வழங்கப்படும் உணவு பட்டியலில் சாதம், பஞ்சாபி சென்னா மசாலா, பருப்பு, தால், கிச்சடி, உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர் அல்லது வேறு ஏதேனும் காய்கறிகள் வழங்கப்படும். அவ்வப்போது இந்த உணவு பட்டியல் மறுதலுக்கும் உட்படுத்தப்படுகிறது. ஒரு ரயிலில் பயணிக்கும் அத்தனை நபர்களுக்கும் இலவச உணவு வழங்கப்படுகிறது என்றால் இதற்கான செலவுகளை யார் செய்கிறது எனும் கேள்வி எழுகிறது இல்லையா? குருத்வாராக்களில் பெறப்படும் நன்கொடைகள் மூலம் இந்த உணவிற்கான செலவு செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த ரயிலில் பொது பெட்டியில் இருந்து ஏசி பெட்டி வரை அனைத்து பெட்டிகளில் பயணிக்கும் பயணிகளுக்கும் ஒரே வகையான இலவச உணவு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.